நண்பா, நாமளுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நெக்ஸ்ட் ஒரு ஸ்கேம் அலர்ட் தான். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட பேஜஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் ஷாப்பிங்க்கு அவைலபிள் தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு சில பேஜஸ் ஜென்யூனாகவே வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட கடை, அவங்க ப்ராடக்ட் ரிவ்யூஸ், அவங்க கடைக்கான யூடியூப் சேனலுமே இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி அந்த மாதிரியான ஒரு பேஜில் வந்துட்டு வாங்குறது பிரச்சனையே கிடையாது. ஆனால் சில பேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிட்டோ அதே பேஜ் மாதிரி அப்படி இவங்க காப்பி பண்ணி அதே அவங்க போகிற போஸ்ட்லாம் அதே பேஜில் வந்துட்டு போட்டு இவங்க ப்ராடக்ட் அனுப்புகிற மாதிரி சென்ட் பண்ணி ஒரு விதமாக வந்துட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ப்ராடக்ட்டுமே சென்ட் ஆகாது, ஆனால் எல்லா ப்ராடக்ட்டுமே கம்மியான ரேட்டில் இருக்கும். ஜாக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்டே வந்துட்டு ஒரு 700 800 இருக்கிற இடத்துல 2 பேண்ட் வந்துட்டு 700 ரேஞ்சுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ சைஸஸ்மே நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான சைஸஸ் வந்துட்டு அவைலபிள் வச்சிருப்பாங்க, ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருப்பாங்க. பட் அந்த ஒரு வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஷர்ட்டு, பேண்ட்டு, சாரீஸ் இது மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இமேஜ் ஒரு வீடியோஸ் தான் இருக்குமே தவிர அந்த கடைக்காரனோட ஃபேஸோ அந்த அவங்க பேசுகிற ஒரு வீடியோ வந்துட்டு வராது. அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த பேஜ் வந்துட்டு ஒரு ட்ரஸ்டபுளான பேஜே இல்லையான்னு. இன்னொரு விஷயம் எப்படின்னா, அந்த பேஜ்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா இந்த மாதிரியான பேஜஸில் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனுங்கிறது வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா நான் ஒரு பேஜில் ஏமாந்துறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் உடனே கமெண்ட்டில் போய் என்ன பண்ணுவேன், இவன்ட்டு இந்த பொருள் வாங்காதீங்க, இவன் வந்துட்டு காசு பே பண்ணாலுமே இந்த ப்ராடக்ட்லாம் அனுப்ப மாட்டான் அப்படிங்கிற கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களை ஏமாத்துறவங்க போடுவானுங்க, அந்த பேஜை ரிப்போர்ட் பண்ணுவானுங்க. ஆனால் ஒவ்வொரு பேஜ்லையுமே இந்த கமெண்ட்ஸுங்கிறத ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த சேலுங்கிறது வந்துட்டு நடக்குது. நான் நிறைய ஒரு 4-5 பேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்துருந்தேன். ஸோ அந்த பேஜெல்லாம் வந்துட்டு அந்த ப்ராப்பரான ஒரு அட்ரஸோ இல்லை ஒரு ப்ராப்பரான கடையை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லோ ப்ரைஸில் வந்துட்டு நிறைய பொருள் வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே லோ ப்ரைஸ்ன்ட்டு அமௌண்ட்டுமே முன்னாடி அனுப்பி ப்ராடக்ட் வராமல் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நானுமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணி வரல, என் ஃப்ரெண்டுமே ஒரு ஷர்ட் ஒன்று ஆர்டர் பண்ணி அவங்களுக்குமே அது ரிசீவ் ஆகல. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம்கள் நடக்குது. முடிஞ்ச வரைக்கும் கடைக்கு போய் வாங்குங்க. வாங்க முடியாதவங்க ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு அந்த கடையில் கால் பண்ணி பேசுங்க. அந்த கடை அந்த ஊரில் தான் இருக்குன்னா, இப்போ ஒரு மதுரையில் ஆர்டர் பண்ணணும், மதுரையில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த ஷாப் அங்கே தான் இருக்காங்கிறத விசாரிச்சுக்கோங்க. கூகுளில் காட்டுதான்னு பாருங்க. அந்த ஷாப்பை யூடியூப்ல ஏதாவது சேனல் இருக்கான்னு பாருங்க. கஸ்டமர் ரிவ்யூஸ் வந்துட்டு செக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல இந்த ஷாப்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வாங்குங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட் வரல, இந்த ஸ்கேமில் வந்துட்டு நீங்களும் மாட்டிருக்கீங்கன்னா உங்களோட அனுபவத்தை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.